श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा कृते पुष्पपद्धति श्लोकं 323 तवरङ्गराजमणिपादुनतो विहितार्हनः सुरसरित्पयसा अवतंसचन्द्रकलया किरिशो नवकेतकीतळमिवार्पयति பதபதார்த்தம். ஹே ரங்கராஜ மணிபாது, வாராய் ஸ்ரீ ரங்கநாதனுடைய கல்லிழைத்த பாதுகையே. நதஹா, வணங்கி இருக்கின்ற. கிரிஷகா, சிவனானவர். சுரசரித், கங்கையினுடைய. பயசா, ஜலத்தினாலே. விகித, பண்ணப்பட்டிருக்கின்ற. அர்ஹனகா, அர்க்ய ஜலத்தை உடைத்தானவராய்கொண்டு. அவதம்ச, தலைக்கு அலங்காரமாயிருக்கின்ற. சந்திரகலையா, பிறைச்சந்திரனால். நவ, புதிதாக இருக்கின்ற. கீதளம், தாழம்பூவினுடைய மடலை. அர்ப்பயதீவ, சாற்றுகிறார் போல அப்படின்னு சாய்க்கிறார். அழகான ஒரு கவி வர்ணனை இது. அதாவது பரமசிவனார் பெருமாளை சேவிக்கிறார். அப்படி சேவிக்கும் பொழுது அந்த தாழம்பூவை சமர்ப்பிக்கிறார் போல இருக்கு அப்படிங்கிறார். அது எப்படி தாழம்பூவை சமர்ப்பிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னும் பொழுது அந்த கவி வர்ணனை, கவி சாமர்த்தியமானது வெளிப்படுறது. அதாவது சந்திரனை தலையில் வச்சுருக்க சந்திரகலையா, பிறைச்சந்திரன்றது சிவபெருமானோட தலையில் இருக்கும். அது ஒரு கீத்து மாதிரி இருக்கும், ஒரு கீரல் மாதிரி இருக்கும். அது எப்படி இருக்கும்னா தாழம்பூவோட ஒரு மடல் மாதிரி இருக்கும். இப்போ அவர் பெருமாளை சேவிக்கும் பொழுது அவர் தலையில் இருக்கக்கூடிய கங்கையினால் ஜலம் சேர்க்கிறார் முதல்ல. அப்போ அந்த ஜலமானது சேர்க்கறது எப்படி இருக்குது அப்படின்னா அது அர்க்ய ஜலம் சேர்க்குற மாதிரி இருக்குது. அர்க்யம் முதல்ல சமர்ப்பிக்கிறார். அதுக்கு அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னா பூவை சமர்ப்பிக்கணும். அப்போ அவரோட தலையில் இருக்கிற அந்த சந்திரகலை, அந்த ஒரு பிறைச்சந்திரன் மாதிரி இருக்கே, அது பார்க்கறதுக்கு எப்படி இருக்குன்னா தாழம்பூ மாதிரி இருக்குது. தாழம்பூவோட மடலை பெருமாளுக்கு சமர்ப்பிக்கிற மாதிரி இருக்குது. ஆக பெருமாளோட திருவடியில் ஜலம் சேர்த்து பூவை சமர்ப்பிக்கிற மாதிரி இருக்குது சிவபெருமான் பெருமாளை சேவிக்கும் பொழுது. ஆக அது எங்கே யாருக்கு சேர்றது அப்படின்னா பாதுகையிடம்தான் சேர்றது. ஏன்னா திருவடியில் அவர் சேவிக்கிறாருங்கிறதுனால இப்போ அந்த தாழம்பூவை சமர்ப்பிச்சா மாதிரி இருக்குது பார்க்கறதுக்கு அப்படிங்கிற. இப்போ இதில் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா தாழம்பூ அப்படிங்கிறது சிவனுக்கு ஆகாத பூன்னு நம்மெல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம். சிவபெருமானுக்கு தாழம்பூன்றது ஆகாது. அதனால் அதுக்கு ஒரு விருத்தாந்தம் சொல்லுவாள். இது ஒரு சில காரணங்கள்னால தாழம்பூ போய் சொன்னதுனால அந்த பூவானது சிவபெருமானுக்கு ஆகாது அப்படின்ட்டு. இந்த தாழம்பூ அவரோட பூஜையிலலாம் கூட அவர் ஏற்றுக்க மாட்டாராம். சிவபெருமானோட பூஜையில் தாழம்பூவானது சேர்க்க மாட்டாராம். அப்படி இருக்கும் பொழுது தனக்கு பிடிக்காத ஒரு பூவை கொண்டு அவர் சமர்ப்பிப்பாரா அப்படின்னா அதில் ஒரு விஷயம் இருக்குது. அதாவது தாழம்பூன்றது அவருக்கு பிடிக்கலை, அது இல்லை விஷயம். பெருமாளுக்கு தாழம்பூ ஆகும். அதனால் பெருமாளுக்கு எது பிடிக்கிறதோ அதை சமர்ப்பிக்கணுங்கிறது ஒரு விஷயமா நமக்கு சொல்லப்படுறது. இங்கே நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா பெருமாளுக்கு எது உகந்ததோ அதை சமர்ப்பிக்கணும். ஒன்று, பெருமாளுக்கு இது வேண்டிய பூ இது வேண்டாத பூன்னு கிடையாது. எல்லாமே பெருமாளால் படைக்கப்பட்டது தான், எல்லாமே வேணும். ஆனாலும் சில சமயம் சில பூக்களை பூஜைக்கு ஆகாதது, பெருமாளோட திருவாராதனத்துக்கு உகந்த பூ இல்லைன்னு சிலதெல்லாம் சொல்லுவா பெரியவா. ஏன் அப்படி அப்படின்னா முட்கள் இருக்கிற பூக்களை பறிக்கும் பொழுது தன்னுடைய அந்த பக்தனுக்கு எதான ஆயிட போகிறதேங்கிறதுனால பெருமாள் அந்த மாதிரி பூக்கள் எல்லாம் ஏற்றுக்கிறது இல்லை அப்படின்னு. அது கூட பக்த பராதீனனா பெருமாள் இருக்கிறதுனால தான் அந்த மாதிரி பூக்கள் எல்லாமும் சிலதை ஏற்றுக்கிறது இல்லை பெருமாள். அது வேண்டாம் அப்படின்னு ஏற்றுக்கிறது இல்லைன்னு இல்லை, அது வேண்டாம், அதுக்காக நீ கஷ்டப்படாத அப்படின்ற மாதிரி. ஆக பெருமாளை பொறுத்தவரையில் எல்லாமே அவருக்கு உகந்தது தான். அப்படி இருக்கும் பொழுது இந்த தாழம்பூவை அவர் ஏற்றுக்கிறார், அவருக்கு பிடிக்கும், அவர் ஏற்றுக்கிறார். ஆனால் சிவபெருமானோட அந்த நோக்கத்துலேருந்து நம்ம பார்க்கும்போது அவருக்கு பிடிக்காதுன்னு சொல்லப்படுற தாழம்பூவை அவர் சமர்ப்பிக்கிறாருன்னு எப்படி அதை நம்ம எடுத்துக்கிறது அப்படின்னா இப்போ நமக்கு பெருமாளுக்கோ அல்லது பிராட்டிக்கோ ஏதோ நம்ம கோவிலுக்கு போகிறோம், ஒரு பெரிய ஒரு வஸ்திரம் வாங்கி தரணும், நல்ல ஜரிகை போட்டு ஒரு பட்டுப்புடவை தாயாருக்கு வாங்கி சமர்ப்பிக்கணும், இல்லை பெருமாளுக்கு ஒரு நல்ல ஒரு வேஷ்டி சமர்ப்பிக்கணும் அப்படின்னு நமக்கு ஆசையாக இருக்கும்.
ஆனால் நம்மளுடைய நிலையானது அதை சமர்ப்பிக்கிற அளவுக்கு நமக்கு வசதி இல்லாமல் இருக்கலாம், ஏதோ காரணங்களால் நமக்கு அவ்வளோ முடியலையா இருக்கலாம். அதனால் பட்டில் நம்மளால் வாங்கி சாத்த முடியலன்னா கூட ஏதோ அதுக்கு கொஞ்சம் குறைவாக இருக்கக்கூடிய ஏதோ ஒரு காட்டன்லையான வாங்கி சாத்தணும் அப்படின்னு நமக்கு இருக்கும். நமக்கு அது இது நமக்கு பிடிக்கல இருந்தால் கூட நமக்கு இன்றைய நிலைமை நமக்கு இதுதான் கொடுக்க முடியும் அப்படின்னு இருக்குன்னா கூட அது பெருமாள் அவ்வளோ உகந்து ஏற்றுப்பார். நமக்கு பிடிக்கலை அல்லது நமக்கு அது ஒரு குறைவாக இருக்குது அல்லது நமக்கு அதில் கொஞ்சம் மனசு ஒரு இதுவாக இருந்தால் கூட, ஆனால் பெருமாள் அதை அவ்வளோ உகந்து ஏற்றுக்கிறார். பெருமாளுக்கு ஒரு பெரிய மாலையே மூலவருக்கு பூர்த்தியாக வாங்கி சாத்தணும்னு நமக்கு ஆசை இருக்கும். ஆனால் நமக்கு அவ்வளோ அந்த நேரத்துக்கு சாத்துற அளவுக்கு வசதி இல்லை, முடியலை, இல்லை பூக்கள் கிடைக்கல, ஏதோ காரணங்களால் அப்படி இருந்தால் கூட ஒரு முழம் பூ வாங்கி உற்சவருக்கு சாத்தினா கூட பெருமாள் அதை அப்படி உகந்து ஏற்றுக்கிறார். அது சொல்ல வர விஷயம்தான் இங்கே. ஆக இப்போ நமக்கு என்ன பிடிக்கிறது, நமக்கு பிடிச்சதை பெருமாளுக்கு பண்ணணுங்கிறது இல்லை. நீ உனக்கு பிடிச்சி பண்ணு, பிடிச்சதை பண்ணுன்னு சொல்லலை, பிடிச்சி பண்ணு, அதை நான் ஏற்றுப்பேன் அப்படின்னு பெருமாள் சாய்க்கிறாரு. ஆக நமக்கு எது விருப்பமோ அதை தான் பெருமாளுக்கு பண்ணணுங்கிறது ஒரு விதமான அனுஷ்டானமாக இருந்தாலும், நம்ம இதெல்லாம் சாப்பிட மாட்டோம் பெருமாளுக்கு மட்டும் இதெல்லாம் பண்ணி தரலாமா அப்படிங்கிறாமே அனுஷ்டானம் இருந்தாலும், நம்ம எதை பண்ணாலுமே அது பெருமாளோட பிரீத்திக்காக பண்ணும்போது நமக்கு அதையோ நம்ம இவ்வளோதான் பண்ண முடியறதேன்னு நமக்கு குறை இருந்தால் கூட அதை பெருமாள் அப்படியே ஸ்வீகரிச்சுக்கிறார், அப்படியே சந்தோஷமாக ஏற்றுக்கிறார் அப்படிங்கிறது தான் நமக்கு இந்த ஸ்லோகம் புரிய வைக்கிறது. ஆக தாழம்பூன்றது பெருமாளுக்காகும், பெருமாளுக்கு பிடிக்கும் அப்படிங்கிறதுனால சந்திரகலையை தாழம்பூவாக சமர்ப்பிக்கிறார் இங்கே சிவபெருமான். ஆக நமக்கு பிடிச்ச வஸ்துவை சமர்ப்பிக்கிறதுன்றது ஒரு வித பாசம், ஒரு வித பக்தின்னா, பெருமாளுக்கு பிடிச்சதை சமர்ப்பிக்கிறது அது நமக்கு பிடிக்கலைன்னா கூட, நம்மளால் முடியலைன்னா கூட பெருமாள் அதை சந்தோஷமாக ஏற்றுக்கிறாருன்னும் போது அதில் ஒரு குறைவே இல்லை அப்படின்னு நமக்கு உணர்த்துகிற ஸ்லோகமாக இது நமக்கு கொடுத்துருக்காரடியே. கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.